த்ரில் பேப்ளேட் பேப்ளேட் பறக்கும் மோதி பாரு கிழிக்கும் தொட்டா அனல் பறக்கும் அஞ்சி நாடு எதற்கும் விஞ்ஞானம் தெரிந்த அதிசக்தி சாரினா பார்த்தா சிறுசு வித்தையா பெருசு பேப்ளேட் பேப்ளேட் பறக்கும் கிட்ட வந்தா கிழிக்கும் பேப்ளேட் பேப்ளேட் கலக்கும் தெரிக்கும் எதையும் நொறுக்கும். அற்புதமா இருக்கு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க ஊரோட அழகு காட்டுறதுல எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா இப்ப நம்ம சீனரி பாக்குறதுக்கெல்லாம் சரியான நேரம் இது கிடையாது. நம்ம டோர்னமெண்ட் நடக்கிற இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஓ, நம்ம அங்க போறோம். அட என்னமா பேசுறீங்க? உங்களுக்கே ஓவரா இல்லையா? அது தூரமா இருக்குல்ல. நம்ம வந்துட்டோம். அங்க பாருங்க. ஆஹா. எப்படி இருக்கீங்க மக்களே? எங்க டோர்னமெண்ட்டுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இதுதான் கேட்வே டு சக்சஸ். இந்த டோர்னமெண்ட்டுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எங்க நடக்க போகுதுன்னா இயற்கையால் உருவாக்கி தரப்பட்ட ஒரு அற்புதமான இடத்துல தான் நடக்க போகுது. இதுதான் எல்லோ ரிவர் ஸ்டேடியம். நான் சொல்றத கேளுங்க நண்பர்களே. நம்ம ஏன்ஷியன்ட் சைனீஸ் லெஜெண்ட் பொறுத்த வரைக்கும் இந்த எல்லோ ரிவரை சுத்தி வர மீன் ஒரு டிராகனை உருமாறும். ஆனா இந்த விசித்திரமான பேட்டில ஜெயிச்சு டாப்புக்கு போய் இந்த உலகத்துடைய சாம்பியனா யாரு வர போறாங்க நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாமா மக்களே? கம் ஆன், தேங்க் யூ ஷான். நீங்களும் டிராகனா மாறுங்க. அம்மா. எல்லாரும் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காங்கல்ல? ஏன்னா இந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட் நடந்து ரொம்ப நாள் ஆச்சுல. எல்லாருமே இந்த வாட்டி எதுக்கு எக்ஸைட்டடா இருக்காங்கன்னா சியூனும் மத்தவங்களும் உன்னை டிஃபீட் பண்றத பாக்குறதுக்காக இருக்காங்க. அவங்க ஆசையை நிறைவேற்றலான்னு தான் நாங்களும் இருக்கோம். இது என்னால ஒத்துக்கவே முடியாது. என்ன மன்னிச்சிருங்க. ஆனா கண்டிப்பா இதுல நாங்க தான் ஜெயிக்க போறோம். என்ன சொல்ற யூகி? எஸ் சார். என்னோட முதல் டோர்னமெண்ட்லயே நான் மிஸ்டர் ஜிங்கா கூட கை கோக்குறத நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு மிஸ்டர் ஜிங்கா. என்னால முடிஞ்சதை நான் பண்ணுவேன். உன்னோட ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட் நான் சொன்னேன். அப்படின்னா இது வரைக்கும் நீ எந்த டோர்னமெண்ட்லயும் பங்கேற்கலையா? இல்ல சார். ஆனா நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். நான் உங்க எல்லாரையும் பார்க்க வரதுக்கு முன்னாடி நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதனால ஓகே. இங்க பாரு, பிராக்டிஸ்க்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல. நீ ஒரு டோட்டல் அமேச்சர். என்ன? நான் ஒரு அமைச்சரா? அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. டாக் டீம்னு வந்துட்டா நானும் கியோயா தான் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் ஆனவங்க. உன்ன மாதிரி சின்ன பையனா வந்து எங்களை தோக்கடிப்பேனா அது நடக்காத காரியம். ஓ அப்படியா? ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, எங்க எங்களை மறக்கிற மாதிரி இருக்கு. அதெல்லாம் ரொம்ப தப்பு. என்னுடைய லாயல் ஃபேன்ஸ்க்காக நானும் ஏதாவது கண்டிப்பா பண்ணி ஆகணும்ல. யா சாஷின் பேபி, உனக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன் செல்லம். சியோனோட டீம் தான் இதுல கண்டிப்பா ஜெயிக்கும். வாய்ப்பே இல்ல. நாங்க தான் ஜெயிப்போம். நானும் கியோயா தான் இதுல ஜெயிப்போம். எல்லாரும் அமைதியா இருங்கப்பா. உங்க எல்லாரோட ஃபீலிங்ஸ் என்னன்னு எனக்கு புரியுது. ஆனா நாம இங்க ஜெயிக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம், புரியுதா? மடோக்கா சொல்றது கரெக்ட் தான். நம்ம லெஜெண்டரி பிளேடரை கண்டுபிடிக்கிறதுக்காக தானே சைனாக்கு வந்தோம். அதனால எப்பவும் கொஞ்சம் அலர்ட்டா இருக்கிறது ரொம்ப நல்லது. அது யாரா இருக்கும்? சௌஷி, நாங்க நல்லா பாரு. நீ ஒரு பிளேடரை பார்த்தேன்னு சொன்னியா? அங்க இருக்கானான்னு பாரு. என்ன சொல்றதுன்னு தெரியலையே. ஏன்னா நான் அவனை பார்க்கும்போது அவன் தலையில முக்காடு போட்டிருந்தான். சோ அன்பார்ச்சுனேட்லி நான் அவன் முகத்தை பார்க்கவே இல்ல. ஆனா ஒண்ணு தெரியும், பேட்டில் பண்ணும்போது அவன் வேல இருந்து கிரிம்சன் ஃபிளாஷ் ஒன்னு வரும். ரைட். இந்த டோரியூமோன் டோர்னமெண்ட்டுக்கான ரூல்ஸ் என்னங்கறத பாத்துறலாமா? இந்த டாக் டீம் பேட்டில்ல ஒரு டீமோட எந்த ஒரு பேவும் ஸ்டேடியத்தை விட்டு வெளியில வந்து விழுந்தா அவங்க அவுட். அதுல ஒரு பார்ட்னர் தோத்தா கூட அந்த டீமே தோத்த மாதிரி தான். மொத்த டீமும் தோத்துருமா? அது ரொம்ப மோசம். Encoded by Unitamil cartoons. உன்னால ஜிங்கா இதுல தோத்து போனா அதுக்கப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன், புரிஞ்சதா? அப்படி அவன் தோக்குறதா இருந்தா என்கிட்ட தான் தோக்கணும். அதனால நீ எங்க கிட்ட மோதாம தோக்குற வேலை வச்சுக்காத. ஏய் கியோயா. என்ன மக்களே, இப்ப நாம ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல யாரு சர்வே பண்றாங்கன்னு பாத்துருவோம். அப்புறம் செகண்ட் ரவுண்ட்ல யாரு டஃப்பா மோதுறாங்கன்னு பாத்துறலாம். வா பாத்துறலாம். இப்ப பாத்துறலாம். மியா மியா, இந்த மோட்டியை நீ பார்ட்னரா எடுக்கிறதுக்கு தயாரா இருக்கியா பெரிய மியா? மோட்டி இது வரைக்கும் எந்த டோர்னமெண்ட்ல கலந்துக்கவே இல்ல மியா. உன்னோட உதவியை இங்க யாருமே எதிர்பார்க்கல மோட்டி. அத நீ கொஞ்சம் புரிஞ்சுக்க. என்னது? நீ பண்ண வேண்டியது என்னன்னா, நான் லான்ச் பண்ணும்போது நீயும் லான்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் சும்மா ஓரமா இருக்கணும். மியா மியா, இங்க பாரு, ஒரு பார்ட்னர் இல்லாம என்னால இந்த டோர்னமெண்ட்ல கலந்துக்க முடியாது.
இதுல கலந்துக்கிறதுக்காக தான் நான் உன்னை என் கூட கூட்டிட்டு வந்திருக்கேன். பேட்டில் பண்றதுக்கு இல்ல, அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் விடு. அப்பனா எனக்கும் அதுல ஓகே தான். ஆனா நீ சொன்ன மாதிரி எனக்கு கடைசியில ரிவார்ட் மட்டும் கொடுப்பல்ல? மியா மியா. தரலனா நீ என்ன விடவா போற? கண்டிப்பா நான் தரேன். மியா மியா. ஓகே மக்களே, இனிமேல நம்ம எதுக்கும் காத்திருக்காம இந்த டோர்னிமெண்ட் டாக் டீம் டோர்னமெண்ட் ஆரம்பிக்கலாம். நம்ம ஓபனிங் மேட்சை இந்த 2 ராக் ஸ்டார்ஸ் வச்சு நாம ஆரம்பிச்சு விட்டுறலாமா? இவர்தான் சைனாவுடைய பேர் புகழுக்கு சொந்தக்காரர் வேன் யூஷா, டசான் ஷியூன் டீமும் வராங்க. அற்புதம், எத்தனை ஃபேன்ஸ் இங்க வந்திருக்காங்கன்னு பாத்தீங்களா? அவங்களுக்காக இந்த மொத்த இடமுமே சியர் பண்றாங்க. இந்த மாதிரி பெரிய கிரவுடுக்கு முன்னாடி நான் பேட்டில் பண்ண போறது நினைச்சா என்னால நம்பவே முடியல. என்னால இது முடியும். நானும் லெஜெண்டரி பிளேடர்ஸ்ல ஒருத்தன் தான், அத நீ மறந்துடாத. பாத்தீங்களா? இப்ப வாங்க ஆரம்பிக்கலாம். 3 2 1 இப்ப ஆரம்பிக்கலாம். ஸ்பெஷல் மூவ் ஸ்டார்ம் சர்ச். Tempestuous whirlwind sword. எல்லாம் முடிஞ்சு போச்சு. என்ன ஒரு பிரில்லியன்டான அற்புதமான ஸ்பெஷல் மூவ் அது. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள டசானும் ஷியூனும் கொஞ்சம் கூட எஃபர்ட் போடாம அவங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே ஜெயிச்சிட்டாங்க. அமேசிங். தசாயினும் சீயனும் பண்றத பார்த்துட்டு நீ அவ்வளவு ஆச்சரியப்படாத. இந்த போட்டியில நான் நிச்சயமா யாருக்கிட்டையும் தோக்க மாட்டேன். டார்க் புல் ரெட் ஹார்ன் அப்பர்கட். சும்மா கலக்கலா இருக்கோம். நாம அவங்கள அடிச்சு துவம்சம் பண்ணிட்டோம் கியோயா. இதுல ஜெயிச்சது கியோயா அண்ட் பெங்கே டீம். கியோயா எதுவுமே பண்ணாம ஜெயிச்சிட்டாரு. அவங்க செகண்ட் ரவுண்ட் போறாங்கன்னா அதுக்கு முக்கிய காரணமே பெங்கே டீம் தான். ஆமா, இப்போ நம்ம பென்கே ரொம்பவே ஸ்ட்ராங்கா மாறிட்டான். இப்போ நாம யார வரவேற்கலாம்னா யோகானஸ். இப்ப யார கூட்டிட்டு வந்திருக்கான்? அவன் பார்ட்னரை பார்க்க ஒரு மார்க்கமா இருக்கு. மியா 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 அப்புறம் மோட்டி. மியா 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 மியா. இதை எப்படி கண்டுபிடிச்சான்? அவங்களுடைய ஆப்போனன்ட் யாருன்னா ஹாங்காங் சூப்பர் டீம், தி ஆன்ஜென் டீம். ஹாப்பி ஹேண்ட். இந்த உலகத்துல நடந்த எல்லா டோர்னமெண்ட்லயும் அதிக ஸ்கோர் எடுத்ததுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் டாக் டீமை ஃபார்ம் பண்ணி இந்த டோர்னமெண்ட்டுக்கு வந்திருக்காங்க. வாங்க நாம பாத்துக்கலாம். பூனைகளை அடிச்சு இப்ப விரட்டுறப்பான். எனக்கு அவங்கள பார்த்தா பயமா இருக்கு. அவங்க 2 பேரையும் நான் ஒருத்தனை அடிச்சு பறக்க விட்டுற பிரச்சனையே இல்ல. என்ன சொன்ன? நீ என்ன ஒரு தைரியமான பூனை. பேசுனதெல்லாம் போதும், கிட்டி கேட்டுகளா? 3 2 1 நீ எவழியில குறுக்க வராம பின்னாடி உட்காந்து விளையாடிட்டு இருப்பியான். சரியா செல்ல குட்டி? அவன் கதையை முடிச்சிடலாம். வா முடிச்சிடலாம். எங்களோட இந்த பராஜ் அட்டாக்கால நீ எப்படி தப்பிக்க முடியும்னு பாக்குற போன குட்டி. நீங்க 2 பேரும் வேறதான் ஹாங்காங்கோட சூப்பர் ஸ்டார்ஸா இருக்கலாம். ஆனா இந்த டாக் டீமுக்கு தேவையான விஷயங்கள் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. என்ன சொன்ன? ஒரு டீம்ல 2 பேஸும் அட்டாக் டைப்பா இருந்ததுன்னா அவங்களோட அட்டாக்ஸும் சிமிலரா இருக்கும் தெரியுமா? சும்மா ஏதாவது கதை சொல்லிக்கிட்டு இருக்காத. கதை மாதிரியா தெரியுது? இல்ல, அது நம்மள தாண்டி போயிடுச்சு. அதோட ஸ்பின் ட்ராக் பெருசாயிடுச்சு. அதால அதோட ஹைட்டை மாத்திக்க முடியுமா? பழைய மாதிரி மாறிடுச்சு. திரும்பவும் பண்ணிட்டான். அது பீட்லிங்ஸ் ஃபேவரட் டெக்னிக். அதோட ஹைட்ஸ பத்தி யாருக்கு கவலை சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பீட்லிங்ஸ்க்கு இந்த ஒரு எபிலிட்டி இல்ல. அதோட எனர்ஜி நீங்க இப்ப மாறிச்சா? இல்ல, அன்ஹாப்பி ஹேண்ட்ஸ். ஆன்ஜெட் டீம் ஸ்டேடியம் விட்டு வெளியில போய் தோத்து போயிட்டாங்க. இதுல ஜெயிச்சது யோகானஸும் மோட்டியோட டீமும் தான். அவன் அட்டாக்ட பேசிய டிஃபீட் பண்ணிட்டான், அதுவும் ஈஸியா. ஒரு மோட் சேஞ்ச் நடந்திருக்கு. லிங்க்ஸோட எனர்ஜி ரிங் அதோட ஹிடன் க்ளோஸ வெளிப்படுத்திருக்கு. அதோட மோட டிஃபென்ஸ்ல இருந்து அட்டாக்குக்கு மாத்த முடியும். அப்படின்னா யுஹானாஸோட பீட்லிங் ஸ்பின் ட்ராக்க மாத்துறது மட்டும் இல்லாம அதோட ஹைட்ட கூட மாத்திக்க கூடியதா? அப்ப அவகிட்ட அந்த மாதிரி சக்தி வாய்ந்த பேய் இருக்க முடியும்னா
ஜிங்கா அப்புறம் ஆஹா, அப்படின்னா அவன் நம்மள ஒருத்தனா இருப்பானா? அடுத்து வர போறது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே ரொம்ப எக்ஸைட்டிங்கான மேட்ச்னு கூட சொல்லலாம். வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் பேட்டில்ல கலந்துக்கிட்ட பிளேடர்ஸ் தான் இந்த பேட்டில்லையும் கலந்துக்க போறாங்க. அவனா நம்மளான்னு பாப்போம். வாய் ஓகே. பாத்துரலாம். அடுத்து வர போற ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே ரொம்ப எக்ஸைட்டிங்கான மேட்ச்னு கூட நாம சொல்லலாம். ஏன்னா வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் பேட்டில்ல கலந்துக்கிட்ட அதே பிளேடர்ஸ் தான் இந்த பேட்டில்லையும் கலந்துக்க போறாங்க. வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ல வாங் யூ ஷாங்கோட கிரேட் எஃபர்ட்டை யாரால மறக்க முடியும்? அதுல 2 பேர் தான் வராங்க, ஷோஷின் அண்ட் மெய்மெய். உன்னால இது முடியும் சௌஷின். கோ சௌஷின், எனக்கு நம்பிக்கை இருக்கு. நாம வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் தான சொன்னோம். அப்படின்னா இந்த பிளேடர் நம்ம கண்ணு முன்னாடி வந்துட்டு போவார்ல, என்ன அவர்தான் பேப்ளேட் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் உடைய சாம்பியன் நமது ஜிங்கா. ஓகே, வா ஒரு புடி பிடிப்போம். நம்ம யாரும் நிரூபிக்க வேண்டிய நேரம் இதுதான். நான் அந்த பென்கே கூடயோ இல்ல அந்த பெய்லன் டெம்பிள் பிளேடர்ஸ் கூடயோ தோத்து போகவே கூடாது. கம் ஆன் யூகி. இதோ வந்துட்டேன். அப்புறம் அவருடைய பார்ட்னர் ஒரு அப்கமிங் பிளேடர் யூகி. இவங்களுக்கு என்ன ஆச்சு? அப்படின்னா இவங்க யாருமே நமக்கு ஃபேன்ஸ் இல்லையா? அப்ப இதுதான் நமக்கான நேரம். எப்படி இருக்க ஜிங்கா? எங்களோட மோத நீ தயாரா இருக்கியா? நீ இப்ப மோத போறன்னு தானே சொல்ல வர? ஒரு டாக் மேட்ச்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் ரொம்ப டியோட்ரண்ட். இல்ல, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சௌஷினும் நானும் இந்த பேட்டல்ல எங்களோட ஃப்ரஸ்ட்ரேஷன் என்னங்கறத உங்களுக்கு காட்டுறோம். ஏமா, அது டேஸ்ட் ஆஃப் இம்ப்ரெசிவ் காம்பினேஷன்மா. அவங்க 2 பேருக்கு நடுவுல ஒரு ட்ராக் போயிட்டு இருக்கு நம்புறேன். நாம காத்துக்கிட்டு இருந்தது இப்ப நடக்க போகுது. வாங்க ஆரம்பிக்கலாம். 3 2 1 நெத்தியடி. நெத்தியடி. அச்சச்சோ. எங்கடா தம்பி பாக்குற? என்ன? உன் கதை முடிஞ்சது தம்பி. அனூபியஸ். யூகி. ஷோஷின் அப்புறம் மெய்மெய் டீம் அட்டாக் இப்போ ஒர்க் அவுட் ஆகுது. அவங்க பெகசஸையும் அனுபியஸையும் மேல பறக்க விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ பேட்டில் சீக்கிரமா முடிஞ்சிடும். அவங்கள நம்ம விட்டுட்டோமே. என்ன மன்னிச்சிருங்க மிஸ்டர் ஜிங்கா. அத பத்தி கவலைப்படாத, நீ பொறுமையா இரு யூகி. அப்ப நான் ஓகே. என்ன பத்தி யோசிக்காதீங்க. அனூபியஸ். ஓ ஹே, இந்த மாதிரி ஸ்லோவான அட்டாக்கால எங்களுடைய பேஸ்க்கு ஒண்ணுமே ஆகாது. பொறுமையா இரு யூகி. உன்னோட பேலன்ஸை நீ ரீகெயின் பண்ணணும், புரியுதா? நான் ஏதாவது ஒண்ணு செஞ்சாகணும். ஆரம்பத்துல மிஸ் லான்ச் பண்ணதுக்காக ஏதாவது பண்ணி ஆகணும். உன்னோட நம்பிக்கை மட்டும் இழக்காத யூகி. யூகி, என்ன ஆச்சு? ஏன் இப்படி இருக்க? நீ முன்னாடி பயிற்சி பண்ணும்போது டோட்டலா கண்ட்ரோல்ல தானே இருந்த. இது அவனோட ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட்னால எக்ஸைட்மெண்ட் பார்த்து அவன் பயந்துட்டான். அவன் ஸ்டேடியம் கிட்ட நிக்கும்போது வர பிரஷரும் மக்கள் கிட்ட இருந்து வர சியர்ஸும் கேட்டா வானத்துக்கு பூமிக்கு இருக்கிற வித்தியாசத்தை அவன் உணர்றான். அவன் சரிப்பட்டு வர மாட்டான். அவன மாதிரி ஒரு ஆளால லெஜெண்டரி பிளேடரா இருக்க முடியுமா? பெகசஸ். உங்களால கண்டிப்பா எதுவும் பண்ணவே முடியாது. ஏன்னா உங்களோட ஆப்போனன்ட் இந்த வாட்டி நான். இப்பதான் என் சூடு பிடிக்குது. ஜிங்கா, நாங்க இதுல வெற்றி அடையணும்னா உன்னை முதல்ல தோக்கடிக்கணும். இத பார்த்தா பெகசஸ் ரெஸ்கியூ பண்ண வந்த மாதிரி இருக்கு. ஜிங்கா அவருடைய கவுண்டர் அட்டாக் ஆரம்பிச்சிட்டாரு. அத பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேனா? அக்வேரியோ ஃபெரோஷியஸ் டைகர் பால். Burgo. Fierce Lady Flash. பெகசஸ் எதுவுமே பண்ணல. ஆனாலும் அதால முடிஞ்ச வரைக்கும் திரும்ப திரும்ப ஷோஷின் அப்புறம் மெய்மெய் கொடுக்கிற தாக்குதல தாக்கு பிடிச்சிட்டு இருக்கு. ஜிங்கா சார், ப்ளீஸ் பொறுத்துக்கோங்க. உதவி வந்துகிட்டே இருக்கு. அனூபியஸ். Go now. மிமி, தயாரா இருக்கேன். நம்பவே முடியல. அனுபியஸ் அதோட டீம்மேட்டையே இடிச்சிடுச்சு. அட ஏன் இப்படி பண்ற?
அனுபியஸ் உடைய தாக்குதலால பெகசஸ் மேல பறந்து போயிடுச்சு. அவர் தோத்துருவாரு. என்னால மிஸ்டர் ஜிங்கா இதுல தோத்துருவாரு. வாய்ப்பே இல்ல. நீ யாருன்னு காட்டு பெகசஸ். சூப்பர், ஜஸ்ட் மிஸ்டர் தப்பிச்சிட்டோம். யூகி இது நல்லதுக்கு இல்ல. நான் சொதப்புனா என்ன பண்றது? ஜிங்கா உன்னால தோத்து போனா அதுக்கப்புறம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன், பாத்துக்க. ஹே யூகி, நம்மளால தனித்தனியா சண்டை போட முடியல. அதனால நம்ம 2 பேரும் சேர்ந்து போராடுவோம். அது ஒர்க் அவுட் ஆகாது. நான் திரும்பவும் சொதப்பிடுவேன். நான் உங்க டீம்ல இருக்க எனக்கு தகுதியே இல்லை மிஸ்டர் ஜிங்கா. என்னால இதுக்கு மேல உங்க வழியில குறுக்க வர முடியாது, சரிங்களா? என்னாச்சு, ஏன் இப்படி பேசுற? இது ஒரு டாக் டீம் மேட்ச். நம்ம சேர்ந்து செயல்படலனா கண்டிப்பா இதுல நம்ம தோத்துருவோம், புரியுதா? ஆனா நான் சொதப்புறேனே. யூகி நோ. இத பார்த்தா அவனுடைய நம்பிக்கை இழந்த மாதிரி இருக்குல்ல. ஒருத்தரோட பார்ட்னர் மேலேயே மோதினது வந்து சைக்கலாஜிக்கல் டேண்ட்ரஃபை ஏற்படுத்தும்ல. சைக்காலஜிக்கல் டேமேஜ் நான் சொல்றேன். பரவாயில்ல, இப்ப நாம பண்ண வேண்டியது பெகசஸோட கதையை முடிக்கணும். அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். பெகசஸ் பராட் மோட். ஓகே, இப்பதான் ஆரம்பிக்குது. மேமி, Aquario fighting snake flash. Hiya! Hiya! Iya! வாய்ப்பே இல்ல. ஸ்டேடியம் ஃப்ளோர்ல பேபே ஒரு விரிசல போட்டுட்டாங்க. அந்த விரிசல்ல இருந்து தண்ணி பில்லர் மாதிரி வெளியில வருது. இந்த மாதிரி வித்த காட்டுறதுல அவ பெரிய ஆளுதான். அந்த கெசர்ஸால அவன் அட்டாக் பண்ண தேவையான ஸ்பீட் அவனுக்கு கிடைக்காது. பெகசஸோட அட்டாக் பவர் இப்ப பாதியா போயிடுச்சு. பெகசஸ் ஜார்ஜின் அப்புறம் பேபே உடைய அட்டாக் பெர்ஃபெக்ட் யூனிசன்ல இருக்கு. இதோட இது முடிஞ்சிருமா? கண்டிப்பா இந்த மாதிரி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. இதா இருக்கு. மிஸ்டர் ஜிங்கா சார், நீ இதுல grip-ஆ இருந்துதான் ஆகணும் யூகி. உன்னால முடியும். அவனால வெயிட் பண்ண முடியாது. என்னால முடியாது. திரும்பவும் ஆக்சிடென்ட்ல தாக்குனா என்ன பண்றது? என்னால மிஸ்டர் ஜிங்கா இந்த மேட்ச்ல தோத்து போயிருவார். உனக்கு அது தெரியலையா? யூகி கம் ஆன். இப்போ எல்லாம் முடிஞ்சது. சும்மா புலம்புறத நிறுத்து. கியோயா ஐயோ நண்பா, நீ எதுவும் பண்ணாம இருந்தாதான் ஜிங்கா தோத்து போவான். அதுக்கப்புறம் நீதான் அதுக்கு காரணமாவ. அதனால வெட்டியா இருக்காம சண்டை போடு. மிஸ்டர் கியோயா, சண்டை போடவா? அவன் கரெக்டா தான் சொல்றான். இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் நம்ம ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நீ முயற்சி மட்டும் பண்ணா போதும். தோத்து போனாலும் பிரச்சனையே இல்ல. ஆனா முயற்சி பண்ணாம தோத்து போகிறது மன்னிக்க முடியாத தப்பு, புரியுதா? ஆனா மிஸ்டர் ஜிங்கா, ரயுகா கூட சண்டை போட ரெடியா? நீயே என்னாச்சு, மறந்துட்டியா? அப்ப மட்டும் என்ன? எங்களை தாண்டிதான் நீ போறதா இருந்த அப்படின்னா அப்போ நான் உன் கூட மோதுறேன். எனக்கு ஞாபகம் இருக்கு. நீ முயற்சி பண்ணா சாதிக்க முடியும். அதனால தான் அந்த ஸ்டார் ஃபிராக்மெண்ட் உன்கிட்ட வந்திருக்கு. அதை நீ புரிஞ்சுக்கோ. முயற்சியை மட்டும் கை விட்டுறாத. இப்ப அவன் என்ன சொன்னா? அதேதான், அந்த ஸ்டார் ஃபிராக்மெண்ட் என்ன நோக்கி வந்துச்சு. அதுதான் அனுபியஸ்க்கு சக்தி கொடுத்துச்சு. என்னால முழுசா அந்த பவரை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சா நான் ஒரு நிஜமான லெஜெண்டரி பிளேடரா மாறிடுவேன். காம் டவுன். இந்த மாதிரி விஷயங்களை என்னோட நம்பிக்கையை நான் விட்டு கொடுத்தா லெஜெண்டரி பிளேடர் ஆகிறதுக்கு தகுதி இல்லாதவன் ஆயிடுவேன். யூகி இங்க பாரு, இப்ப நீ நல்ல தைரியமா இரு, சரியா? உன்னால இது பண்ண முடியும்னு நீ நம்பணும். அவ்வளவுதான் யூகி. கம் ஆன் யூகி. கோ நவ அனுபியஸ். இப்போ என்னாச்சு? அப்ப திரும்பவும் அவனுடைய டீம்மேட் மேலயே அவனை மோத விட்டுருவோம். என்ன மிமி? அத நான் பாத்துக்கிறேன். இப்ப வாங்க மிஸ்டர் ஜிங்கா. ஓகே, பெகாசஸ் ஃபைனல் டிராக் மோட். பெகாசஸ் விடாத அனுபியஸ். இப்போ அட்டாக்கு. அப்படி போடு. அச்சச்சோ, விர்கோவும் அக்வாரியாவும் ஒரே நேரத்துல ஸ்டேடியம் விட்டு வெளியில போயிடுச்சு. கடைசி நேரத்துல ஜிங்காவும் யூகியும் பிரமாதமா விளையாண்டி ஒரு டீம் ஒர்க்கா இந்த கேமையே ஜெயிச்சிட்டாங்க.
நாம சாதிச்சிட்டோம் யூகி. நாம இந்த டோர்னமெண்ட்ல ஜெயிச்சிட்டோம். எஸ் மிஸ்டர் ஜிங்கா. உண்மையா நீ கலக்கிட்டேன்னு தான் சொல்லணும். அடச்சே. நம்மள தோக்கடிச்சிட்டாங்க. சௌஷியன் மெய்மே. அப்ப அவ்வளவுதான், அவங்க நிஜமாவே ஜெயிச்சுட்டாங்க கியோயா. அதுவும் கடைசியில தானே ஜெயிச்சாங்க. அதுவும் சரிதான். ஒருவேளை அப்பனா அவனும் இப்போ ஒரு லெஜெண்டரி பிளேடரா? இது எப்ப நடந்துச்சு? இன்னும் ஒரே ஒரு பெய்லின் டெம்பிள் டீம் தான் பாக்கி இருக்காங்க. ஓ வெல் ஓ, அப்படின்னா இந்த முறை நாம முழுசா என்ஜாய் பண்ணலாம். இப்போதான் இந்த டோர்னமெண்ட் சூடு முடிச்சிருக்கு. இன்னும் அற்புதமான பேட்டிங்